ஏற்கனவே நம்ம சேனலில் பிஎல்ஆர் மிஸ்டர் ஜெயன் அவர் கூட வந்து ஒரு கிளியர் வீடியோ போட்டிருக்கோம் யூரோப் இன்டர்சேஞ்சுக்கு. பட் நிறையா பேர் வந்து எங்ககிட்ட வித்தவுட் லைசன்ஸில் இருக்கேன், எங்களுக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தார். ரெண்டாவது வந்து மல்டி லாங்குவேஜ் பர்சன்ஸ் யூரோப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு கிளியரான வீடியோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம வண்டி ஜெர்மனி போகும்போது அண்ணன் வந்துருந்தார். ஸோ அவர்கிட்ட ஒரு கிளியரான வீடியோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். Took a walk through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed I think I'm tripping off the fumes. Focus not to fall over, need this way. நண்பர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஜெயன் இருக்காரு. ஆல்ரெடி அண்ணன் கூட வந்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து டியூட்டி ஸ்டார்ட் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன். அண்ணன் வந்தாரு. சரி வாங்கண்ணே, அந்த நம்ம ரெக்யூரிட்டிங்கை பத்தி இன்னும் தெளிவாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் வந்து இன்டர்சேஞ்சுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டி கிட்டத்தட்ட எனக்கு நிறைய கால் வந்துச்சு, அண்ணனுக்கும் கால் வந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து பேப்பர் மூவ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் நிறைய கால்ஸ் வர்றது வந்து எங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூரோப்பில் சில கண்ட்ரீஸில் வந்து லைசன்ஸ் ப்ராசஸ் கிடையாது. லித்துவேனியாவாக இருக்கட்டும், ஒரு சில கண்ட்ரிகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து லைசன்ஸ் கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து கோட் 95 வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், பட் ஆனால் அவங்க இந்தியாவிலேருந்து வரும்போது அந்த மாதிரியான லைசன்ஸ் ப்ராசஸ் எதுவுமே எடுக்காமல் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக கேட்டிருந்தேன். அண்ணன் வந்து தெளிவாக ஒரு வீடியோ சொல்கிறேன்னாரு. சரி இன்னைக்கு வந்தார், அதனால தூக்கிட்டு வந்துட்டோம். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கேண்ணே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. வண்டி லோடு ஃபிரான்ஸ் போயிட்டு இருக்கேண்ணே. ஆனால் அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்களா? கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல வரவேற்பு. ஓகேண்ணே. நிறைய பேர் கால் பண்ணாங்க. சில பேர் வந்து போன் பண்ணி வேற லாங்குவேஜ்லயும் சொல்லுங்க, ஆனா எங்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்றீங்கன்னு புரியல அப்படின்னாங்க. ஓகே, அது நடுவுல வேற லாங்குவேஜும் சொல்லிடலாம், இந்தியா அதான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் டீம்ல நம்ம ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்பதான் நம்ம சவுத்ல இருந்து நிறைய பேர் உள்ள வந்திருக்கோம். ஆனா மோஸ்ட்லி வந்து நார்த்ல பஞ்சாப், குஜராத் அந்த சைட்ல இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 1500 பேர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கேட்டாங்க எனக்கு லாங்குவேஜ் புரியல, கொஞ்சம் ஹிந்தியில போடுங்க அப்படின்னாங்க. இப்போ லைசன்ஸ் இல்லாம இருக்கவங்களுக்கு எதுவும் ஆஃபர் வந்திருக்கானே? லைசன்ஸ் இல்லாமனா இந்தியன் ஐடிபி ஆச்சு வேணும் மினிமம். அந்த ஐடிபி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் அது சில கம்பெனிஸ்க்கு மட்டும் அது ஓகேங்கிறாங்க. அந்த மாதிரி ஐடிபி இருக்கிறவங்க செலக்டட் கண்ட்ரீஸ்ல வந்து 6 மாசம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் லைசன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. சோ அந்த செலக்டட் கண்ட்ரீஸ்ல உள்ளார வரும்போது நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாசம் வந்து ஐடிபிலேயே நாங்களும் ரன் பண்ண வச்சு அப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஓகே. இப்போ வண்டி ஓட்ட தெரிஞ்சு ஐடிபி வச்சிருந்தா நம்ம கூப்பிட்டு நம்ம கோட் 95க்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கூடிய என்ன ஒரு 1 மந்த் டைம் ஆகும். ஓகேண்ணே, அது பண்ணி எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட். ஓகேண்ணே. இப்போ ஒரு யூடியூபராகவும் இங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாகவும் என் சைட்ல இருந்து என்ன ஒரு விஷயம்னா, நல்லா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் வந்து இங்க மணி சீட்டிங், அமௌண்ட் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, இங்கேயும் இருக்கு. இப்போ நம்ம மூலமா ஒருத்தர் வராங்க, யூடியூப் சேனல் மூலமா ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட அந்த பேமெண்ட் ஹேண்ட்லிங்கு, அந்த வேலைக்கு உண்டான பேமெண்ட் நீங்க ஃபுல்லா கையில வாங்குறீங்களா, இல்ல அது என்ன மாதிரியான ப்ராசஸ்? அந்த பேமெண்ட்டுக்கு என்ன கேரண்டி? நாங்க வந்து ஃபுல் அமௌண்ட் வாங்கவே மாட்டோம் எப்பயுமே. ஒரு இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்னு ஒரு டெபாசிட் அமௌண்ட் வாங்குவோம். அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து நான் ரிஃபண்டபிள் அமௌண்ட் தான் வாங்குவோம். எனக்கு அதை வச்சுதான் நாங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸிங்கோ, லாயர், அட்வொகேட் சீலோ, நோட்டரி வாங்குறதோ அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து விசா ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு 300 to 500 யூரோஸ்குள்ளார தான் வரும். அந்த சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குவோம். மீதி எந்த சார்ஜஸா இருந்தாலும் நாங்க வந்து சேலரியில டெபிட் பண்ணுவோம். அது வந்து கேண்டிடேட் கிட்ட அப்ஃப்ரண்ட் சொல்லிடுவோம், இவ்வளவுதான் உங்களோட டோட்டல் அமௌண்ட் இது பண்ணுவோம். அது வந்து உங்க சேலரியில இருந்து நாங்களே டெபிட் பண்ணிக்குவோம். இல்ல நீங்க வந்து மாசம் சம்பளம், சில பேர் வந்து நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு பிஆர் போடணும், எனக்கு வந்து சம்பளம் அதிகமா காமிக்கணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல் சேலரி உங்க அக்கௌண்ட்லயே வாங்கிக்கிங்க. நீங்க அந்த என்ன அமௌண்ட் பேசணுமோ அந்த அமௌண்ட் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகே, எதா இருந்தாலும் அக்கௌண்ட்ல தான், வேற எதுவும் கண்டிப்பா கேஷ் எல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த பேமெண்ட்ல வந்து இப்போ நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட் ஒரு 200 யூரோ, 300 யூரோ, 500 யூரோ. ஓகே, இந்த பேமெண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் பாஸ் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி வேலை எடுத்துருவாங்க. இப்போ வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 300 யூரோ கொடுத்துட்டு எனக்கு அந்த 300 யூரோவை நான் வேலைக்கு வரல அப்படின்னா அது என்னோட தப்பாயிரும். இதே நேரத்துல வந்து உங்க சைட்ல அந்த பேப்பரை வந்து மூவ் பண்ணி தர முடியல அப்படின்னா அந்த 300 யூரோவை திருப்பி கொடுத்துடலாமா? அது கொடுத்துருவோம். எங்க சைட்ல இருந்து எந்த இதா இருந்தாலும் நாங்க வந்து பண்ணிடுவோம். ஆனா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்கு அப்படின்னா, பேப்பர் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். எனக்கு எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ண போறது கிடையாது.
நோட்ரியாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அஃபிடவிட் வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது பிசிசி கிளியரன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அவங்க பிசிசி கொடுத்தாலுமே இங்கே கிளியரன்ஸ் ஜெர்மனில் வாங்கணும். ஸோ ஆமாம், அப்போஸ்டல் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா சார்ஜஸ் இன்க்ளூட் தான். நம்ம அதில் வந்து பெரிய ஒன்றும் 300 யூரோவில் ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை. ஸோ சப்போஸ் இவ்வளோ பண்ணியும் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண, ஆனால் கேண்டிடேட் சைட்லேருந்து வரலன்னா நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகேண்ணே. ஓகே, கிளியர். நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, போன வீடியோல இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான காரணம் வந்து 2 காரணம். ஒன்னு வந்து லாங்குவேஜ். ஏன்னா போனதுல நம்ம டீம்ல நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் புரியலன்னு சொன்னாங்க, அதுக்கான ஒரு காரணம். 2வது வந்து டெபாசிட். ஏன்னா நிறைய பேர் டைம் பாஸ் கால் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இங்கிருந்து இன்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல ஒரு சம்பளம். ஏன்னா ஜெர்மனிலாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு ட்ரக் டிரைவருக்கு 2500 எபோ தான் சம்பளம் கிடைக்குது. நார்மலா இப்போ அண்ணன் எடுத்து ஒரு வேலையா இருக்கட்டும், இல்ல நம்ம போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே 2200 யூரோ, 2300. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இடத்துல போகும்போது நமக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும், இப்போ நம்மளால மூவ் பண்ண முடியல அப்படின்னா எல்லா சப்போர்ட்டும் வந்து அவங்க பிஎல்ஆர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். இப்போ எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சுண்ணே இந்த வேகன்சியை பத்தி. ஹிந்தில 2-3 லாங்குவேஜ்ல சொல்லி விடுங்க. நீங்க हिंदीல என்ன சொல்றது, हिंदीல अभी हमारे पास बहुत सारे लोग आ रहे हैं, कॉल भी कर रहे हैं, तो आप सीधा मत कॉल कीजिए, हमें पहले डॉक्यूमेंट्स भेजिए, फिर डॉक्यूमेंट्स देख के फिर हम खुद आपको जो है कॉल बैक करेंगे. आप सीधा फोन करोगे तो हमारे पास भी बहुत काम रहता है, तो आपका फोन उठाना उस समय मुमकिन है, नामुमकिन है, उस समय हो जाता है कभी कभी. तो उसके कारण आप पहले डॉक्यूमेंट भेजिए, फिर उसको देख के हम आपके पास वापस आते हैं. हिंदी ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ்ல